வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு indianmoney.com. நான் நெட்டாலியா. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு கெரியர் தேடிட்டு இருக்கீங்க. அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா முன்னாடி வந்து அதை பற்றி படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா கோர்சஸ் இல்லை. ஆனால் இப்போ டைம் அப்படி இல்லை. இப்போ நிறையா கோர்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த கெரியர் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உடனே ஒரு காலேஜ்க்கு போய் ஒரு டிகிரி எடுங்க. அதாவது ஒரு ஃபினான்ஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லையோ இல்லை மார்க்கெட்டிங்லேயோ, இல்லையா ஆன்லைனில் நிறையாவே கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் பற்றி மறந்துடாதீங்க. அங்கேயும் நாங்கள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட பார்த்து கற்றுக்கலாம். இப்போ யோசிப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி என்ன இது தொழில் இருக்குது, அது எப்படி இந்த வேலை வந்துட்டு நல்லதா, என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது நீங்கள் எப்போ வேணால் வேலை செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யலாம். நீங்கள் யாருக்கு அடியிலையும் வேலை செய்ய தேவையில்லை. நீங்கள் தான் வந்து உங்களோட ஓன் பாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிக்கலாம். அதில் வந்து ஒரு லிமிட்னு இல்லை. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, 5 விதமான தொழில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னலாம் கெரியர்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து என்னெல்லாம் அந்த பண்ணுவாங்க அந்த ஜாபில், ப்ளஸ் அதுக்கு எவ்வளோ சேலரி. இந்த மாதிரி விஷயம்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு புரோக்கருக்கும் இவங்க தான் வந்து ஒரு மிடில் பர்சன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமரை வந்து எப்படியாவது இந்த ஷேர்ஸ் வந்து வாங்க வைப்பாங்க. அதுதான் இவங்களோட ப்ரைமரி வேலையே. இவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 30,000 கிட்ட இருக்கும். உங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் பொறுத்து உங்களுக்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க. இந்த ஜாப் வந்து நீங்கள் என்ட்ரி லெவலில் இது வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி. ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி எதுலன்னா ஃபினான்ஸ், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் உங்களுக்கு இந்த என்ட்ரி லெவல் ஜாப், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாப் கிடச்சிடும். ரெண்டாவது தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர். இவங்களோட வேலை வந்துட்டு ஒரு கஸ்டமருக்காக இவங்க வந்து ஷேர்ஸை வந்து வாங்கி இவங்களே செல் பண்ணுவாங்க, இவங்களே வந்துட்டு விற்றுருவாங்க. இது இந்த ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு போகணுன்னா இதுக்குமே வந்துட்டு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மார்க்கெட்டிங் இல்லை ஃபினான்ஸ் இல்லை ஏதாவது பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி உங்ககிட்ட இருக்கணும். ப்ளஸ் இவங்களோட மெயின் வேலையே பார்த்தீங்கன்னா 2 விதமான வேலை. 2 விதமான புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமருக்கு சொல்லுவாங்க, இந்த ஷேர்லாம் நீங்கள் வாங்கலாம், இதெல்லாம் வந்து மேலே போகுது, இதை வாங்காதீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஃபுல் சர்வீஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுப்பாங்க, நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம், இங்கே செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. 2 விதமான ஸ்டாக் புரோக்கர் ஜாப்ஸ் இருக்குது. இவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 30,000க்குள்ளே இருக்கும். ஆனால் அதுவுமே வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ரிக்வயர்மெண்ட். நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, இப்போ சப்போஸ் நீங்கள் MBA வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சம்பளம் வந்து ஏறும். மூணாவது தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஷேர் வாங்கலாம், இது வாங்காதீங்க, இது வந்து மேலே போகுது, இது கீழே போகுது, அந்த மாதிரி அட்வைஸ் வந்து மெயினாக இவங்க மெயின் வேலையை வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குறது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அட்வைஸ் கொடுக்குறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தொழில் வந்து நீங்கள் உங்களாலே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம், நீங்கள் ஓனாகவே ஆரம்பிச்சுக்கலாம், யாருக்கண்டையும் வேலை செய்ய தேவையே இல்லை. ப்ளஸ் இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து SEBIலேருந்து உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேஷன் தேவை. SEBIலேருந்து இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா, அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு உங்ககிட்ட வந்து MBA இன் ஃபினான்ஸ், ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும். மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லாமல் இந்த சர்டிஃபிகேஷன் உங்களால் வாங்க முடியாது. SEBIலேருந்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களாவே வந்துட்டு உங்கள் ஓன் சர்வீசஸ் வந்து நீங்களாவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு உங்கள் ஓன் ரேட்டே நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளஸ் இதோட வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 35,000 வரைக்கும் போகலாம். அதுவுமே வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் யோர் குவாலிஃபிகேஷன். நாலாவது தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அனலிஸ்ட். இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டு இப்போ ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து வச்சுருவாங்க. அவங்க வந்துட்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து படித்து எதெல்லாம் மேலே போகுது, எதெல்லாம் கீழே போகுதுன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன்லாம் பண்ணி அது வந்து ஒரு டேட்டா மாதிரி எடுத்து அதை வந்து கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட மெயின் வேலையே. இதுவுமே வந்துட்டு ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிங் அட்வைசர் மாதிரி தான். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு MBA தேவை, MBA இன் ஃபினான்ஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இதுவுமே வந்துட்டு அந்த சர்டிஃபிகேஷன் தேவை. SEBIலேருந்து அந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இதோட சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டாப் லெவல் ஜாப். ஏன்னா இது உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டாக வேலையே செய்ய முடியும். இவங்க சம்பளம் வந்து எப்போதுமே வந்து 30,000க்கு மேலே தான் இருக்கும். 5வது தொழில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா,
கஸ்டமருக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோனா வந்துட்டு ஒரு புக் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இங்கெல்லாம் நீங்கள் வந்து செலவு பண்ணலாம், இந்த மாதிரி. ப்ளஸ் ஒரு காசுலாம் உங்களுக்கு எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்காக தான் இந்த ஜாப், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ கஸ்டமரோட காசு வந்து நீங்கள் தான் வந்து வாங்கி எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கஸ்டமரோட காசு வாங்கி நீங்கள் வந்து நீங்களே அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே வந்துட்டு ப்ராஃபிட் வாங்கி நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லெவல் ரிக்குவயர்மெண்ட் இருக்கணும். ப்ளஸ் இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே தான் இருக்கும், அது கீழே போவே போகாது. ஸோ இதுதான் 5 விதமான ஸ்டாக் மார்க்கெட் தொழில், அதாவது கெரியர். ஸோ இந்த கெரியரில் உங்களுக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே போய் ஒரு நல்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் எடுத்து ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு காலேஜ்லேயோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுங்க. அப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் பார்த்து மறந்துடாதீங்க. அதுலேயே வந்து நாங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ உடனே அதை டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் indianmoney.com.